வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். புனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன், எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன். புவிவாழ்வின் இயல்பாக்க நன்மை எனும் வழிகளிலே நற்சமய வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவழி என என் எண்ணத்தில் துறவு போன்றேன் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும், பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும், பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும், பிறர் துன்பம் துளைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றார்? உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. சுவாமி ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை மனவளக்கலைய உலகம் முழுவதும் கொடுத்து வரும்போது 7 விதமான எளிய முறைகளை சுவாமிஜி நமக்கு கொடுத்தாங்க. தற்போது 4 எளிய முறைகள் இருக்கு. உடலுக்கான எளிய முறையிலான உடற்பயிற்சி, உயிர் சக்திக்கான எளிய முறையிலான காயக்கல்ப பயிற்சி, தியானம் மனதுக்கான தியான பயிற்சி, எளிய முறை குண்டலினி யோகம், அதே போல தற்சோதனை அறிவுக்கான தற்சோதனை பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, எளிய முறை அகத்தாய்வு பயிற்சி. இந்த 4 தற்போது இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்த இன்னும் 3 என்னன்னு சொன்னா, எளிய முறை திருமண நிகழ்ச்சி, இயற்கையோடு ஒட்டிய எளிய வாழ்க்கை, விளக்கம் என்பது விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இணைந்த எளிய தத்துவ விளக்கம். இந்த 4, 3, 7 ஆரம்ப காலகட்டங்கள்ல சாமிஜி கொடுத்திருந்தாங்க. அந்த 3ம் விருப்பப்படுறவங்க இத நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி தற்போது 4 மட்டும்தான் இருக்கு. அந்த 3 என்ன அப்படின்னு சொன்னா, எளிய முறை திருமண நிகழ்ச்சி. திருமணத்துக்காக அவங்க ஆடம்பரமா செய்யக்கூடிய அந்த கல்யாணத்தை, ஒவ்வொரு கல்யாணங்கள்லையும் மற்றவர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் செய்யக்கூடிய அந்த திருமணத்தை பார்த்துட்டு தானும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படியாவது கடன்பட்டாவது அரும்பாடுபட்டு நாம அந்த திருமணத்தை நடத்தணுங்கிற அந்த ஒரு வேகத்துல கடனை வாங்கி அவங்க அந்த கடன் சுமையால பல குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறத சாமிஜி கண்கூட பார்த்தாங்க. அப்போ இந்த நிலையில அவங்க கிட்ட கொடுத்தவனும் வாங்க முடியாத சூழ்நிலையில அந்த திருமணமான குடும்பமும் பல கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலையும் சாமிஜி உணர்ந்து எளிய முறை திருமண நிகழ்ச்சி என்று ஒன்று ஏற்படுத்தினாங்க. இது ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு சாமிஜி 5-6 வயது இருக்கும்போது எங்க ஊர்லெல்லாம் அந்த எளிய முறை திருமண நிகழ்ச்சியை சாமிஜி நடத்தியிருக்காங்க. எப்படின்னு சொன்னா, முறையா அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே நம்ம அன்பர்கள் கூட்டு முயற்சியில ஒவ்வொருத்தரும் அதை செய்து கொடுத்தாங்க. அந்த மணமக்களுக்கு தேவையான அந்த மாங்கல்யத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான உடை, மற்றபடி அவங்க உறவினர்களுக்கு எல்லாரையும் அவங்க அழைக்கக்கூடியவங்களுக்கு உணவு, ஒருவேளை உணவு. இத பொதுவான ஒரு இடங்கள்ல ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோயிலை சுத்தப்படுத்திட்டு அந்த கோவிலே திருமணம், அதே இடத்துல அவர்களுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் உணவு அளித்து அந்த எளிய முறையில அந்த திருமண நிகழ்ச்சியை நடத்தி வச்சாங்க. இதற்கான கட்டிடங்கள் எதுவுமே பெருசா வாங்கறதில்ல. அவங்ககிட்ட இருந்து ₹1 மட்டும், ஒரே ₹1 அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா மற்ற எல்லாமே அன்பர்கள் கூட்டு முயற்சியில அந்த திருமணத்தை செய்து வச்சாங்க. திருமணத்தை இது போல திருமணங்களை சாமிஜி குருவினுடைய அந்த
விளக்கத்தை கேட்டு செய்து வச்சவர் பொன்னம்பல ஐயா ஊரக்கர. அவங்க சாமிஜியோட ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து இந்த ஆன்மீக தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க எங்க ஊர்ல திருமணங்கள் நடத்தப்பெல்லாம் நாங்க கூட இருந்து அந்த சின்ன வயதிலேயே அவர்களோடு இருந்து நாங்க திருமணங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக இயற்கையோடு வெட்டிய எளிய வாழ்க்கை. நம்ம இயற்கைக்கு மாறாக மாற 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 உடல்ல என்னதான் நம்ம பயிற்சிகள் செஞ்சாலும், எவ்வளவு நம்ம ஒரு 5 அளவுமுறை காத்தாலும் இயற்கையோடு ஒட்டி வாழும்போது தான் நாம நம்மளை ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தோடும் வாழ முடியும். அதான் சொல்றாங்க எளிய முறை வாழ்க்கை, இயற்கையோடு ஒட்டி எளிய முறை வாழ்க்கை. இதுவும் அவரவர்கள் விருப்பத்துக்கு பயன்படுத்திக்கின்றாங்க. தற்போது எல்லா மகான்களும் விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. சாமிஜி விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறதுனால விஞ்ஞானத்தோடு சேர்த்து விளக்கங்கள் சொல்லும் போது மக்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்குது அந்த விளக்கங்கள். இது மூணும் தேவைப்பட்ட இடத்துல நீங்க உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி சுவாமிஜி 4 எளிய முறைகளை மட்டும் தொடர்ந்து இப்ப நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு வரோம். நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம இந்த ஆன்மீகத்துல நம்மை முழுமைப்படுத்தி கொண்டு நாம பிறருக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது தொடர்ந்து செய்து கொண்டே வருவதுதான் குருகாணிக்கை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.